சூப்பராக நம்ம முருங்கைக்கீரையில் பொடி பண்ணி லஞ்ச் பாக்ஸு கட்டணும். நீங்கள் அப்படியே வெள்ளரைக்கீரையிலையும் செய்யலாம், கருவேப்பிலையிலையும் செய்யலாம். இந்த பொடி இது போல் ரெடி பண்ணி பசங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம். அப்படியே லஞ்ச் பாக்ஸும் எப்படி கட்டுறோன்னு பார்த்துட்றோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 கைப்பிடி முருங்கைக்கீரை நைட்டே ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி ஒரு பேப்பரில் போட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 3 ஸ்பூனு தனியா, ஒரு 10 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நம்ம இந்த பருப்பு வகையை சேர்க்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வானலி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சாதம் வேக போட்டுட்டேன். அப்படியே முருங்கைக்கீரை பொடி போட்டு சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு நம்ம பொடிக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொடி சாதத்துக்கு நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு தனியாக வானலி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஹீட் ஆகட்டும். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் வானலி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபட தான் கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட வறுத்து எடுத்துக்கோங்க. எது வேணால் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ பாதி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சீரகம், மிளகு, தனியா 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி முருங்கைக்கீரையை லைட்டாக பொடி பண்ணும் போது ஒரு சிறு கசப்பு வரும். அதனால தான் நான் வெந்தயம் நான் சேர்க்காம செய்கிறேன். இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு பொரியட்டும். இது கூடயே நம்ம காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு நம்மளுக்கு வெண்டைக்காய்க்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், பயப்படாமல் பொரிஞ்சு வரட்டும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸு தான், ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சோன்னே செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யணும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சிம்லேயே வச்சு வெண்டைக்காவை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் பிசுப்பு தன்மை போட்டோம். நான் வெண்டைக்காயெல்லாம் செய்கிறேன்னா நைட்டே நல்லா தொடச்சி ஃபேன் காற்றுல துணியில் போட்டு ஆற வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வரும். இந்தமாரி டக்குன்னு கொலப்பு வராது. காலையில் நம்மளுக்கு டைம் இருக்கிற மாரி தான் இருக்கும். அப்படியே டைம் ஆகிடும் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு. அதனால் நான் அந்தமாரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கும் நான் சொல்கிற இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்து செய்யும் போது சீக்கிரம் வளவளப்பு நம்மளுக்கு போகாது. நிறைய ஈரமாக இருக்கும், வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக அந்தமாரி பண்ணுவேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கருவேப்பிலை கம்மியாக சேர்த்துருக்கேன். நான் இந்தமாரி பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். நம்ம அழகாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு சாதம் வடிச்சிட்டு ஒரு தொட்டுக்க செஞ்சு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நான் மதிய சாப்பாடை செய்வேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா கூட அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரு அதோட சத்தெல்லாம் கிடைக்காது. அதனால நான் இந்த அளவுக்கு ட்ரையாக உங்களுக்கு எடுத்துருக்கேன், ரொம்ப காய வைக்காமல். இப்போ இந்த வானிலையிலே அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தால் ஈஸியாக இருக்கும், அதுதான். இப்போ இந்த ஈட்லேயே நம்மளுக்கு அந்த கடாய் ஈட்லேயே கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதும் இதுவும் கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் கொஞ்சம் ஒரு 80% குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம சாப்பாடு கட்டும் போது ஒரு தாளிப்பு போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சாதமும் நல்லா வெந்துருச்சு. நான் மண் சட்டினால் எப்பயுமே முக்கால் பதத்தில் தான் வடிப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். நல்லா வெந்துட்டு வடிச்சிங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு ஒரு பாதி உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண உப்பு ஜாஸ்தியாக வரும். அதனால் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுனால தேங்காய் துருவல் போட மாட்டேன். சப்போஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் போட்டுருவேன். இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தாலும் ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ பசங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்கல்ல, ஒரு பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் போடுறதில்ல. என் பையன் சாப்பிட்ருவான். அவ்வளோதாங்க. அப்படியே சிம்மிலே வதங்குச்சின்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வெண்டைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துட்டு பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ அது கூடயே நம்ம இந்த முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும். இப்போ இது ஒரு 80% நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பாருங்கள், செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஆற வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உதிரியாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காயும் ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு பாதி. இன்னும் வேணும்னா கூட நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு ரோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ சாதத்தை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காவை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். முக்கால் பதம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வானொலி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சாதத்தை பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன்.
எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனோடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரியணும். ஒரு பக்கமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ஒரு பக்கமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கடுகு பொரிஞ்சாதான் உங்களுக்கு எப்பவுமே டேஸ்ட் வரும். அதனால நான் ஒரு ஓரமாக போட்டிருக்கேன். நல்லா கடுகு பொரியணும். அதேமாரி நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அந்த சமயத்தில் கருவேப்பிலை, நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ இது கொஞ்சம் ஆறினோன்னே சாதத்தை சேர்த்துக்கலாம். அந்த சாதத்துக்கு தேவையான எவ்வளோ பொடி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தேவையான உப்பு, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டேன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் போடணும் போல் இருக்குது, பத்தாது. மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க சாப்பிட்றதில்ல, அதனால தான் நான் திட்டமாக போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற மாரி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தான் கொஞ்சம் நம்மளுக்கு பத்தலை. சூப்பராக இருக்கு. ஆனால் சாப்பாடு மத்தியானம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாக்ஸில் கட்டிடலாம் நம்ம.